வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வெப் சீரிஸை பற்றி பேச போகிறோம். இது வெப் சீரிஸ் ரிவ்யூ. பில்லியனர் பங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு வெப் சீரிஸ் இப்போ போயிட்டுருக்கு. இது யார் எடுத்தாங்கன்னு டைரக்டர்ஸ் டைரக்டர்ஸ் ஆஃப் த மணி ஹெஸ்ட்னு ஒரு வெப் சீரிஸ், சக்ஸஸ்ஃபுல் வெப் சீரிஸ் ஒன்று வந்தது இல்லையா, அவங்களுடைய நெக்ஸ்ட்டு இது படைப்பு. இது என்ன சிம்பிள் ஸ்டோரினா, உலக யுத்தம் வரப்போகுது. உலக யுத்தத்தில் நடந்துகிட்ருக்கு. அதில் அணு ஆயுதமெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் எல்லோரும் அழிய போகிறாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து இது. பட் இதிலேருந்து காப்பாற்றணும், தப்பிக்கணும் அப்படின்னா பதுங்கு குழியில் போய் தப்பிக்கலாம் என்ற ஒரு கருத்தை மினர்வான்ற ஒரு கேரக்டர், அவங்க தான் மினர்வா தான் நெகட்டிவ் கேரக்டர் வில்லி. அவங்க ஒரு பதுங்கு குழியை ஒன்று உருவாக்குவாங்க. அந்த பதுங்கு குழி என்னென்னா, வெறும் பணக்காரர்கள் மட்டும் அதிகமாக பணம் கட்டி வசிக்கக்கூடிய வசதி உள்ள பதுங்கு குழி. மினர்வாவுடைய பிளான் என்னென்னா, இந்த பணக்காரங்களெல்லாம் வர வச்சு அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் கொள்ளையடிக்கிற மாதிரி. கொள்ளையடிக்கிறேன்னா துப்பாக்கி, கத்தி அந்த மாதிரி எல்லாம் இல்லை, டிஜிட்டல் பேஸ்டு. அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பொதுவாகவே அவங்களுக்குள்ளே இந்த தலகணம், இந்த திமிரு, இந்த ஒத்துழையாமை, மற்றவங்க கூட அடிப்பணியாமை இருக்கிறது, தான் இது இந்த மாதிரி ஒரு குணங்களை வச்சு அவங்கள ஏமாற்றி அவங்ககிட்டேருந்து பணம் பறிக்கிறதுக்கு பிளான் தான் மினர்வா. இது ஸ்டோரி என்னென்னா, ஆக்சுவலி ரெண்டு ஃபேமிலி. ஒரு ஃபஸ்ட்டு ஹீரோ சின்ன பையன், ஜெயிலில் 18+ ஜெயிலில் இருக்கான். ஜெயிலில் பேக்ரவுண்டு அந்த அவர் எதுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கான்ற பேக்ரவுண்ட் என்னென்னா, ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணி அவன் லவர் கூட போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணி அதனால் லவர் இறந்து போக ஜெயிலுக்கு போயிடுறான். அவன் சில நாட்கள் பொறுத்து, 3 வருஷம் பொறுத்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகும்போது அவங்க ஒரு பெரிய பணக்காரங்க, ஹீரோ அண்ட் ஃபேமிலி. அவங்க ஜெயிலேருந்து வெளியே வந்த உடனே அவங்க அப்பா உடனடியாக இப்போ போர் நடந்துட்டு இருக்கிறத காரணத்தால் உடனடியாக அவன் பதுங்கு குழி போகலான்னு கூப்பிட்டு வர. அவன் வரமாட்டேன்றான். இருந்தாலும் அவன் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. அது இல்லாமல் அவங்க பதுங்கு குழி போகக்கூடிய காரணம் என்னென்னா, அவனுடைய லவர் ஃபேமிலியும், இறந்து போன லவர் ஃபேமிலியும் அங்கே வராங்க அப்படின்னு. ஸோ அங்கே போகிறான். ப்ளஸ் அங்கே அவனுடைய இறந்து போன காதலியுடைய குடும்பம் இருக்குது. இறந்து போன காதலியுடைய தங்கையும் இருக்கான். இவங்க 2 பேருக்கும் மோதல், காதல் எல்லாமே சேர்ந்து வருது. அது ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டோரி.